உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். முதலமைச்சர் பதவி மீது அவருக்கு ஆசை வந்து விட்டது. அதனால் எதை வேண்டுமானாலும் பேசுவார் எங்களுடைய முதலமைச்சரை எதிர்த்து. முதலமைச்சர் பதவி என்பது சாதாரணமாக வருவதல்ல, உழைப்பின் மூலம் வருவது, மக்களுக்காக உழைப்பதன் மூலம் வருவது. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்விலே இருக்கிறார். அவர் பல முறை மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்தி சிறை சென்றிருக்கிறார். மிசாவிலே ஓராண்டு சிறையிலே இருந்தார். இருந்தாலும் தொடர்ந்து மக்கள் நல பணிகளிலே பாடுபட்டு வருகிறார். மக்கள் பிரச்சனைகளுக்காக அரசாங்கங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார். அவர் 5 ஆண்டு காலம் சென்னை மேயராக இருக்கும் பொழுது சென்னையிலே 10 மேம்பாலங்களை கட்டி இன்றைக்கு அந்த மேம்பாலங்கள் எல்லாம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே மக்கள் பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக பணியாற்றி அப்பொழுதும் தனது துறை சார்ந்த விஷயங்களில் பல்வேறு நல்ல திட்டங்களை மக்களுக்கு வழங்கினார். இப்பொழுது 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பணியாற்றி பெரும்பாலான மக்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல திட்டமாவது மக்களை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பாடுபட்டு வருகிறார்கள். கல்வியிலாகட்டும், பெண்களின் முன்னேற்றத்திற்காகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், சாலை வசதிகளை மேம்படுத்துவதாகட்டும், புதிய கல்லூரிகளை உருவாக்குவது, புதிய நூல் நிலையங்களை உருவாக்கி அனைவரும் படிக்க வேண்டும் என்று நினைப்பது, நிறைய தொழிற்சாலைகள் ஏகப்பட்ட அந்நிய முதலீடுகளை ஈர்த்து பல பேருக்கு வேலை வாங்கி தருவது என்று பல பணிகளில் இருக்கிறார். இந்தியாவிலேயே உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது என்றால், அதிமுக ஆட்சி காலத்தில் 13வது இடம் 14வது இடம் என்று இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது என்றால், அது எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதனையின் பயனாக பல்வேறு திட்டங்கள் மூலம், பல்வேறு தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தியை பெருக்கியதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு. இப்படி சிறப்பாக ஆட்சி செய்து மக்களால் மதிக்கப்பட்டு, மக்களால் அன்போடு உபசரிக்கப்பட்டு, செல்லுமிடங்களெல்லாம் மக்கள் அவரை வரவேற்கிறார்கள். எனவே அவருக்கு போட்டியாக இறந்தவனுக்கு துக்கம் விசாரிக்க கூட இறந்தவன் குடும்பத்தினர் தனது வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆள் எப்படி அவருக்கு போட்டியாக இருக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அது என்னடான்னா, அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்டு, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டாண்டப் காமெடிக்காரர் நடத்துகிற மாநிலமாக மாறிடுச்சு. அவருடைய கூட்டத்துக்கெல்லாம் போனால் யார் ஸ்டாண்டப் காமெடியன்னு தெரியும். அவர் தான் டான்ஸ் ஆடுறாரு, அவர் தான் பேச்சை பேசும்போதே அது ஒரு ராகமாக பேசுகிறாரு, பாட்டாக பாடுறாரு. உண்மையிலேயே ஸ்டாண்டப் காமெடியன் அவர் தான். இது மக்கள் எல்லாம் பார்த்து வேடிக்கையாக பார்த்து கேள்வி பேசுகிறார்கள். அவரை சொல்லுவதை அவர் அப்படியே ஸ்டாலின் மீது சுமத்துகிறார். ஸ்டாலின் பேச்சில் கருத்து இருக்கிறது, ஸ்டாலின் பேச்சில் நியாயம் இருக்கிறது, சாதனைகள் இருக்கின்றன, யாரை எதிர்க்கிறோம் என்ற தெளிவான முடிவு இருக்கிறது, ஏன் எதிர்க்கிறோம் என்ற காரணமும் இருக்கிறது. கொள்கைக்காக, மக்கள் அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக, ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக, இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் அனைவரும், இந்திய குடிமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மத ரீதியாக பிரித்தாளப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக எல்லோரும் இந்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் உரையாற்றுகிறார். ஆனால் இவரை பொறுத்தவரை ஒற்றை சிந்தனை. மேடையில் நடனம் ஆடுகிறார், நடிக்கிறார்,
முதலமைச்சரை தாக்குகிறார். இவர் எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் களத்தில் நின்று போராடியவர் அல்ல. இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு பணம் தரவில்லை, போராடினாரா? ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு பணம் தர முடியாது என்றே இங்கே வந்து சொன்னார்கள். ஆனால் போராட மாட்டார், அவர்கள் காலிலே விழுந்து கிடக்கிறார். இவர் போய் பேசுவாரா? இதையெல்லாம் மக்கள் பார்க்கவில்லை, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அந்த சொத்து மதிப்பெல்லாம் தேர்தல் நேரத்தில் வேட்பு மனுவில் அது அஃபிடவிட்டே போடணும், இன்கம் டேக்ஸுக்கு சொல்லணும். அவங்க தான் அதிகாரம் பெற்றவர்கள், விஜய் அல்ல. விஜய் இன்கம் டேக்ஸ் அதிகாரியும் அல்ல, தேர்தல் ஆணையரும் அல்ல. அவரும் தேர்தல் களத்தில் இருக்கிறார். தேர்தல் படிவத்திலே என்ன சொத்து என்பதையெல்லாம் விவரமாக வேட்புமனுவிலே இணைத்து வழங்க வேண்டும். இது விதியே இருக்கிறது, அப்பொழுது சொல்லிக்கொள்வோம். அதுதான் சொல்கிறேனே, அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுகிறார். மக்கள் பணத்தை எப்படி ஆட்டை போட முடியும்? இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு கொடுக்குற பணமும் குறைவாக இருக்கிறது, மக்கள் பணத்தை எப்படி ஆட்டையை போடுறது? இவருக்கு அப்படி அதெல்லாம் சொல்லி எப்படியாவது நம்ம முதலமைச்சர் நாக்காளி, நமக்கு சினிமா வாய்ப்பு போயிடும் போல் இருக்கு, நம்ம சினிமாவை பார்க்க ஆள் இல்லை, நமக்கு வாய்ப்பு கொடுக்கவும் ஆள் இல்லை, முதலமைச்சர் ஆகிடலான்னு நினைக்கிறார். அந்த ஆள் வேடிக்கையானவர்.